அனைவருக்கும் வணக்கம். பிஇஓ 2026க்கான சைக்காலஜி மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸஸ் வந்து வரும் 21/1/26 முதல் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி மேக்ஸுக்கு கிளாஸஸ் வித் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அதே போல் மற்ற யூனிட்ஸுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுக்கப்படும். மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு கேட்கப்படும் வினாக்கள், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து ஒரு 24 வினாக்கள் நம்மளுக்கு கேட்குறாங்க. 24 வினாக்கள் வந்து மேக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே போல சைக்காலஜியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து நிர்ணயிக்கப்பட்டது 30 மதிப்பெண். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 54 வினாக்கள் இந்த 2 யூனிட்ல இருந்து இருக்கு. மேக்ஸிமம் அதிகப்படியான வினாக்கள் இந்த 2 யூனிட்ல தான் இருக்கு. அதனால இந்த 2 யூனிட்டையும், அதாவது சைக்காலஜி மற்றும் மேத்தமேட்டிக்ஸை வந்து நம்ம கிளியரா தரவா படிச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த பிஓ எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணி வேலைவாய்ப்பை பெற முடியும். மேத்தமேட்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னாக்கா யூனிட் 3ல வந்து கொடுத்துருக்காங்க மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இதுல கொடுத்துருக்க சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒட்டுமொத்த சிலபஸுமே வந்து நம்ம வந்து ஒரு 3 டாபிக்ல அடங்கிடும். அது என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து தமிழ்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தர பகுப்பாய்வு, அதாவது டேட்டா அனலைசிஸ். அந்த டேட்டா அனலைசிஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னாக்கா தகவல்களை தரவுகளாக மாற்றுதல், தரவுகளை சமர்ப்பித்தல் மற்றும் விளக்கம் அளித்தல். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டவணைகள், வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தரவுகளின் பகுப்பாய்வு விளக்கம். இது வந்து ஒரு டாபிக். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கணித கோட்பாடுகள். கணித கோட்பாடுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னாக்கா சுருக்குதல், சதவீதம், மீப்பெரு பொதுக்காரணி, HCF, மீச்சிறு பொது மடங்கு, LCM, விகிதம் மற்றும் விகிதச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பளவு மற்றும் கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, இதெல்லாம் வந்து ஒரு டாபிக்ல வந்துடும். அதாவது கணித கோட்பாடுகள். இது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா திறனாய்வு மற்றும் தர்க்க அறிவு. இது என்ன அப்படின்னாக்கா முடிவெடுத்தல் மற்றும் தீர்வு காணல், தர்க்க ரீதியான காரணமறிதல், புதிர்கள், பகடை, அதாவது டைஸ், சொல் சார்ந்த மற்றும் சொல் சாரா காரணமறிதல். பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு செட்டு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 தலைப்புகள் தான் நம்ம இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த சிலபஸ் பிரகாரம்.